ஔவையாரோட ஆத்திச்சூடியில அ ஆ இ ஈலேந்து ஆரம்பிச்சு தத்தாதித்தி சொல்லும் போது என்ன சொல்றா அப்படின்னா, திருமாலுக்கு அடிமை செய், தெய்வம் இகழேல் மற்றும் கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா தெய்வ பக்தி தான் தேசத்தை காப்பாத்துறது. கான்செப்ட் ஆஃப் தேசம், தேசங்கிற தெய்வ பக்தி தான் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன்ல தேசம் வளர்றது. பல ராஜாக்கள் தேசபக்தர்கள் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா யுத்தத்துல அவ ஜெயிச்ச விதத்தை பாருங்கோ. ஜெய் பவானி ஜெய் பவானின்னு சொல்லியிருந்தான் சிவாஜி மகாராஜா நம்மளுடைய நாட்டை மீட்டு கொடுத்தார். அதே போல ஜெய் ஏக்லிங்ஜி ஜெய் ஏக்லிங்ஜின்னு சொல்லியிருந்தான் நம்மளுடைய ராணா பிரதாப் சிங் நாட்டை மீட்டு கொடுத்தார். உத்தரப்பிரதேஷ்ல இருந்த துளசிதாசரா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருந்த கம்பனா இருக்கட்டும், அதே போல மகாராஷ்டிரால இருந்த சமர்த்த ராமதாசரா இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ்ல இருந்த பத்ராச்சல ராமதாசரா இருக்கட்டும், கேரளால இருந்த எழுத்தச்சனா இருக்கட்டும், இவாளுக்கெல்லாம் சம்பந்தம் என்ன? ராம பக்தி, தெய்வ பக்தி தான் சம்பந்தம் இவா எல்லாருக்கும்.